வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அரசடு vlogs. This is your magnificent century episode 31 part 2. போன எபிசோடில் இசபெல்லா கூட சுல்தான் இருக்கிறத பார்த்து ஹுரம் ஃபீல் பண்ணி கதறி அழுறா. அப்புறமா இசபெல்லா பற்றி சும்புலா கிட்ட மிரட்டி தெரிஞ்சுக்கிறா. ஹண்டிங் லாட்ஜில் இசபெல்லா தீ விபத்து ஏற்படுத்தினதையும் அதை கேள்விப்பட்டு சுல்தான் ஹூரமை பாதியிலே விட்டுட்டு நடுராத்திரி கிளம்பி ஹண்டிங் லாட்ஜுக்கு போகிறாரு. இசபெல்லாவை ஹதிஜாவோட பேலஸ்க்கு மாற்ற சொல்கிறாரு. சும்புலா ஹதிஜாவோட பேலஸ்க்கு இசபெல்லாவை கூட்டிகிட்டு வந்ததையும் சும்புலா சேகராக கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி புலம்பும் போது குல்ஷா அதை ஒட்டு கேட்டு மகிதேவரன்ட்ட சொல்கிறதையும் இப்ராஹிம் பாஷா கேம்பில் கலவரத்துக்கு சப்போர்ட் பண்ணுற பேஸ் கூட மீட்டிங் போட்டு அவங்க கேட்குறத செஞ்சு தரதா சொல்லி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டதையும் மகிதேவரன் ஒரு சதி பண்ணி ஹுராமை ஹதிஜா பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறா. அவளோட வழியில் இவ சுகங்கான்றதுக்காக ஹதிஜா ஹுராமை வெறுப்பேற்றுறதுக்காக கெஸ்ட் வந்திருக்கதா சொல்கிறதையும் பார்த்தோம். இனி இந்த எபிசோட்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலர்ந்த ஷாவை பார்த்துட்டு பர்வானை கேம்புக்கு திரும்பி வரான். இப்ராஹிம் பாஷா அவன்கிட்ட போகிறான். என்ன ஆச்சுன்னு இப்ராஹிம் கேட்க, என் பாஷா, நான் உங்கள் ஆஃபர் பற்றி கலந்தர் ஷா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறான். அவன் ஏற்றுக்கல அப்படிதானேன்னு இப்ராஹிம் கேட்க, ஆமான்னு தலையாட்டுறான். அவன் சரியாக என்ன சொன்னான்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் சொல்ல, யார் அந்த இப்ராஹிம்? அவனுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்தது? ஏன்னா மன்னிக்கிறதுங்கிறது கடவுளோட உரிமை மட்டும்தான். அந்த பாஷா, அந்த கவனம் இல்லாத பாஷா அவனை கடவுள் நினச்சிட்ருக்கானா அப்படின்னு கேட்டதாக சொல்கிறான் பர்வானே. இந்த அவமானம் எனக்கு இல்லை, சுல்தான் சுலைமானோட விருப்பத்துக்கு கிடைச்ச அவமானம். இந்த பதில் மூலமாக அவனே அவனோட மரண ஓலையில் கையெழுத்து போட்டுட்டான். இதுக்கு மேலே இது என் கையில் இல்லை, நீ தான் இதுக்கு சாட்சி. அவனை கொல்றது தான் கடமைன்னு சொல்லிட்டு போகிறான் இப்ராஹிம். எல்லாரும் ஹதிஜா பேலஸில் உட்காந்து இருக்காங்க. உங்கள் விருந்தாளி யார் என் சுல்தானா? அவங்க ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களான்னு மகிதேவரன் கேட்க, இல்லை, இவங்க நம்ம சுல்தானுடைய மதிப்புக்குரிய விருந்தாளி. நம்ம சுல்தான் அவள் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு ஹதிஜா சொல்ல, அப்போ அங்கே நிகார் கல்ஃபா இசபெல்லாவை கூட்டிகிட்டு வரா. அதை பார்த்த ஹதிஜா, இதோ அவங்களே வந்துட்டாங்கன்னு சொல்ல எல்லாரும் கதவை நோக்கி பார்க்குறாங்க. இசபெல்லா உள்ளே வரா. ஹுரம்க்கு அவளை பார்த்ததும் முகமே மாறிடுச்சு. இவங்க கொஞ்ச நாள் ஹண்டிங் லாட்ஜில் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு நேற்று நைட்டு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. நம்ம சுல்தான் அந்த நிலைமையை சரி செஞ்சுட்டு இவங்களை இங்கே வச்சு உபசரிக்க முடிவு பண்ணிட்டாருன்னு ஹதிஜா சொல்கிறா. ஹுரம் இசபெல்லாவையும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. மார்க்கெட் பிளேஸில் மாத்ராக்ஷியும் பேலிபேயும் பேசிட்டு வராங்க. ஜோசோ எஃப்எண்டி கிட்ட பேசினியான்னு பேலிபே கேட்குறான். அவர் எதையுமே கேட்கல. உன்கிட்டையும் ஒரு காலத்தில் சொன்னேன், நீயும் கேட்கல. அவள் நீ வேடிக்கை காட்டுற பொண்ணு இல்லை, உனக்கு அவளை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு ஒரு தீவிரமான குறிக்கோள் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஒரு யூதர் தன்னோட மகளை ஒரு முஸ்லீமுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க அனுமதிச்சதை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இன்னும் தாமதமாக முன்னாடி விட்டுடுங்கன்னு மாத்ராக்ஷி சொல்கிறான். ஜோசோ எஃப்எண்டியே இப்போ நேரில் வந்து சொன்ன மாதிரி இருக்கு. மாத்ராக்ஷி, நான் என் மனசை இழந்துருவேன் போல இருக்கு, எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுன்னு பேலிபே சொல்லிட்டு திரும்பும்போது கிரிட்டியை பார்க்குறான். மாத்ராக்ஷி ஏதோ சொல்ல மறுபடியும் பேசுவோம். கிரிட்டி போக முன்னாடி அவனை நான் சந்திக்கணும்னு சொல்ல மாத்ராக்ஷி விலகிக்கிறான். கிரிட்டி அவன் முன்னாடி வந்து நின்று வா போலாம் தலையாட்ட நடந்துகிட்டே பேசிக்கிறாங்க. நான் அம்பாசடர்ஸ் கிட்ட பேசினேன். இசபெல்லாவோட மரணம் அவங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. ஃப்ரிட்ரிச் பற்றி அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்கன்னு கிரிட்டி சொல்ல, அவன் தின்னுட்டு பண்ணி மாதிரி ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்ல வேண்டியதானே, அதை நீயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பேலிபே சொல்கிறான். அவருக்கு இசபெல்லாவோட மரணம் பற்றி தெரியுமான்னு கிரிட்டி கேட்க, இல்லை, நீயே அவனுக்கு சொல்ல விரும்பலாம். ஃப்ரிட்ரிச்சை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாச்சே. உங்களுக்கே தெரியும், வெளிநாட்டினர் எல்லாருமே உங்களை தான் நம்பி இருக்காங்கன்னு பேலிபே சொல்ல சிரிச்சுட்டே கிளம்புறான் கிரிட்டி. ஹதிஜா 2 பேரையும் இசபெல்லாவுக்கு அறிமுகப்படுத்துகிறா. இது மகிதேவரன் சுல்தானா, முஸ்தஃபாவுடைய அம்மா. இது ஹுரம் சுல்தானா, நம்ம சுல்தானுடைய 4 குழந்தைகளுக்கு அம்மான்னு சொல்கிறா. 2 மனைவிகள் மட்டும் வந்திருக்காங்க, மற்றவங்க எங்கேன்னு மேலக் கிட்ட கேட்குறா இசபெல்லா. என்ன சொல்கிறா மேலக் அப்படின்னு சொல்லி ஹதிஜா கேட்குறா. சந்திச்சதில் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி மேலக் சமாளிக்கிறா. ஹுரம், என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்கேன்னு மகிதேவரன் கேட்குறா. சுல்தானா, உங்கள் அனுமதியோட நான் பேலஸ்க்கு திரும்பி போக விரும்புகிறேன்னு ஹுரம் சொல்ல, என்ன ஆச்சுன்னு ஹதிஜா கேட்குறா. எனக்கு வயிறு சொல்கிறா ஹதிஜா. சுல்தானா, உங்கள் அனுமதியோட நாங்களும் கிளம்புறோம்னு சொல்லிட்டு
வா முஸ்தபான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறா மகிதேவரன். முஸ்தபா இசபெல்லா கிட்ட போயிட்டு நாங்கள் கிளம்புறோம், அப்புறமா பார்க்கலான்னு சொல்கிறான். நீ ரொம்ப நல்லவனா இருக்க, எப்போவும் அப்படியே இருக்கணும். நீ வளரும்போது உங்கள் அப்பா மாதிரி கொடூரமானவனாக மாறிடக்கூடாதுன்னு இசபெல்லா சொல்ல, என் அப்பா கொடூரமானவர் இல்லைன்னு சொல்கிறான் முஸ்தபா. இருட்டறைக்கு கிரிட்டி ஃப்ரிட்ரிச்சை பார்க்க வந்திருக்கான். அவள் உண்மையிலே செத்துட்டாளா, அது பொய்ன்னு சொல்லு, அவள் உயிரோட இருக்கான்னு சொல்லுன்னு கிரிட்டியோட சட்டையை பிடிச்சி கதறி அழுறான். இளவரசிக்காக நீங்கள் பண்ண எதுவுமே இல்லைன்னு கிரிட்டி சொல்ல, ஐயோ கடவுளை எனக்கு உதவி பண்ணு, என் இசபெல்லாக்காக பழிவாங்க எனக்கு உதவி பண்ணுன்னு அழுறான் ஃப்ரிட்ரிச். உங்களை காப்பாற்ற என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணுறேன், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி கிரிட்டி சொல்ல, ஃப்ரிட்ரிச் சரின்னு தலையாட்டுறான். எனக்கு கிரிட்டி ஃப்ரிட்ரிச் இதில் யாரை பார்த்து பரிதாபப்படுறதுனே தெரியலங்க. ஹுரம் அவளோட சேம்பரில் நடந்துட்டு இருக்கா. என்ன அந்த பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்காகவே என்னை இவ அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கா. ஹதிஜா அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே என்னை கிண்டல் பண்ணுறா. அவங்க எல்லாரும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு புலம்பிகிட்டே நடக்கிறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மீரிமா அம்மான்னு கூப்பிட, மீரிமா பாரு அவங்க எல்லாரும் உன் அம்மாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல அங்கே நிலுஃபர் வரா. சுல்தான் நம்ம வேலிதம் சேம்பருக்கு போயிருக்காருன்னு சொல்கிறான். எனக்கு புரிஞ்சுதுன்னு ஹுரம் சொல்கிறா. நான் நிகார் கல்ஃபாவை பார்த்தேன், டெய்லர்கிட்ட துணி வாங்க வந்தான்னு நிலுஃபர் சொல்ல, இப்போ அவள் எங்கே இருக்கான்னு கேட்குறா ஹுரம். வேலிதம் சேம்பரில் முஸ்தஃபா இருக்கான். முஸ்தஃபா ஹதிஜா எப்படி இருக்கான்னு வேலிதம் கேட்க, அவங்க நல்லா இருக்காங்க, நான் மெஹமதை பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அவங்க என்னை அனுமதிக்கலைன்னு முஸ்தஃபா சொல்கிறான். மெஹமத் ரொம்ப குட்டியாக இருக்கான், அவன் கொஞ்சம் வளர்ந்த அப்புறமா நீ அவனை ஹக் பண்ணலாம் விளையாடலான்னு வேலிதம் சொல்கிறாங்க. நான் ஹண்டிங் லாட்ஜில் பார்த்த அந்த பொண்ணை பார்த்தேன், அவங்க என் அத்தையோட பேலஸில் தங்கி இருக்காங்கன்னு முஸ்தஃபா சொல்கிறான். நீ எந்த பொண்ணை பற்றி பேசுகிறேன்னு வேலிதம் கேட்க, நான் அப்பா கூட குதிரை சவாரி போகும்போது நாங்கள் ஹண்டிங் லாட்ஜ் போனோம், அங்கே வெளிநாட்டை சேர்ந்த பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க ஒரு இளவரசின்னு முஸ்தஃபா சொல்கிறான். அப்பா அங்கே சுல்தான் வராரு. வேலிதம்னு சுல்தான் கூப்பிட அப்பான்னு முஸ்தஃபா கூப்பிடுறான். அவங்கிட்ட போய் என் சிங்கக்குட்டி நீ இங்கே தான் இருக்கியான்னு கேட்குறாரு சுல்தான். குல்லாகா நிகார் கிட்ட பேசிட்டு இருக்கான். நீ இந்த சேம்பர்லேருந்து போனதுக்கப்புறமா அது அதோட அழகையே இழந்துருச்சு, நீ இங்கே இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது, ஹாரம் அதோட உயிரை இழந்தது போல இருக்குது, நீ எப்போ திரும்பி வருவ, இந்த ஏக்கம் தீர்ந்துடுச்சுன்னு குல்லாகா சொல்கிறான். பாஷா திரும்பி வரணும், அதுக்கப்புறமா நான் திரும்பி வருவேன்னு நம்புகிறேன், நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே ஹுரம் வரா. நிகார் நீ இங்கே என்ன வாங்கிட்டு போகலான்னு வந்தேன், எல்லாமே தீயில எரிஞ்சு போயிடுச்சு, துணிகள் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு நிகார் சொல்ல, அங்கே நீ தான் என் கண்களாகவும் காதுகளாகவும் இருக்கணும், அந்த பொண்ணு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நான் தெரிஞ்சுக்கணும், சுல்தான் அங்கே வந்தால் நீ எனக்கு தகவல் சொல்லணும், புரிஞ்சுதா, நான் நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஹுரான் சொல்கிறா. சுல்தானா நான் என்னை நம்ப சொல்லி பிச்சை எடுத்தேன், ஆனால் நீங்கள் என் மேலே துரோகம் செஞ்சதா குத்தம் சொன்னீங்க, நீங்கள் என்னை நம்பவே இல்லை, ஏன் இப்போ மட்டும் நம்புறீங்கன்னு நிகார் கேட்குறா. இது நீ உன்னை விடுவிச்சிக்க நல்ல வாய்ப்பு, இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா ஹுரம். வேலிதம் சேம்பரில் சுல்தான் கிட்ட முஸ்தஃபா நான் இளவரசி கூட இட்டாலியனில் பேசுகிறேன், ஆனால் அவங்க கவலையாக இருந்தாங்க, பேலஸ்லேருந்து கிளம்பும்போது உன் அப்பா மாதிரி நீ, அதுக்கு சுல்தான் சிரிச்சிட்டே சரி நீ உன் அம்மா கிட்ட போன்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதான்னு வேலிதம் கிட்ட சுல்தான் கேட்குறாரு. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு என் சிங்கமே, என்னோட ஒரே கவலை ஹதிஜா தான் வேலிதம் சொல்ல, இப்ராஹிம் கிட்ட இருந்து நல்ல செய்தி கிடச்சிருக்கு, அவன் இந்த கலவரத்தையும் நிறுத்திடுவான்னு சுல்தான் சொல்கிறாரு. சரி முஸ்தஃபா எந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கான், ஹண்டிங் லாட்ஜில் உனக்கு ஃபேவரட்டான கான்கிபைன் யாராவது இருக்காங்களா, அப்படின்னா அவங்கள ஹாரம்க்கு கூட்டிகிட்டு வர்றது தானே சரியான முறைன்னு வேலிதம் சொல்ல, வேலிதம் இன்னும் கொஞ்ச காலம் இந்த விஷயம் ரகசியமாக இருக்கணும், இது ஒஸ்மானிய பேரரசின் விவகாரம், அப்புறம் அந்த பொண்ணு ஸ்பானிஷ் இளவரசின்னு சுல்தான் சொல்கிறாரு. ஹூராம் பால்கனியில் நின்றுட்டு இருக்கா. அப்போ அங்கே மகிதேவரன் வரா. ஹூராம்னு கூப்பிடுறா. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹூராம் கேட்குறா. உனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு கவலையாக இருந்துச்சு, இப்போ பரவாயில்லையான்னு மகிதேவரன் கேட்குறா. நம்ம 2 பேருக்குமே தெரியும் நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு ஹூராம் சொல்கிறா. எதுக்குன்னு மகிதேவரன் கேட்க, நீ அங்கே என்ன அவசியத்தோடு தான் கூட்டிகிட்டு போயிருக்க, அது மட்டும் இல்லாமல் அதை நினச்சி சந்தோஷப்பட தான் இங்கே வந்திருக்க அப்படின்னு ஹூராம் சொல்கிறா. அது போய் இல்லை, என்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு மகிதேவரன் சொல்ல, நான் உனக்காக வருத்தப்படுறேன், குறைஞ்சபட்சம் என் வாழ்க்கையில் என்னை பார்த்து பொறாமப்பட யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு ஹுரம் சொல்கிறா. நான் அனுபவித்ததை நீயும் அனுபவிப்பேன்னு சொன்னேல்ல, அந்த பொண்ணு இசபெல்லா, அவள் கண்ணை பார்த்தியா, அவள் எப்படி பார்க்குறான்னு மகிதேவரன் கேட்க, இங்கேருந்து கிளம்புன்னு ஹுரம் சொல்ல, அந்த பொண்ணு தான் உனக்கு ஒரு முடிவு கட்ட போகிறா அப்படின்னு மகிதேவரன் சொல்கிறான். நான் நீ இல்லை, அவ்வளோ சுலபம் இல்லைன்னு ஹுரம் சொல்கிறா.
என் பேரை போல் நானும் உறுதியாக இருக்கேன். நீயும் தப்பு பண்ணுவ ஹுரம். நான் பண்ணின அதே தப்புகளை நீயும் பண்ணுவேன்னு மகிதேவரன் சொல்கிறா. நான் பண்ண மாட்டேன்னு ஹுரம் சொல்ல, நீ பண்ணுவ, ஏன்னா அது உன் கையில் இல்லை. நீ அவரை இழப்ப. சுலைமான உன் கையால் அந்த பொண்ணுக்கிட்ட ஒப்படைப்பேன்னு மகிதேவரன் சொல்கிறா. இங்கேருந்து போ, வெளியே போன்னு ஹுரம் சொல்கிறா. நக்கலாக சிரிச்சுக்கிட்டே போகிறா மகிதேவரன். குல்லாகா நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். சும்புலாம் முழிச்சு பார்க்குறான். மெல்லமாக எழும்பி வந்து ஜாடியை எடுத்து டபால் கீழே போடுறான். பயந்து அலறி அடித்து எழும்புறான் குல்லாகா. நீ என்ன பைத்தியமா, ஏன் என்னை எழுப்புன அப்படின்னு குல்லாகா கேட்க, இப்போலேருந்து உன்னால் தூங்க முடியாது, நீ தூங்குன உன்னை குதித்து எழும்ப வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜாடி எடுத்து கீழே போடுறான். நீ எதுக்கு இதை 2வது தடவை பண்ணுற, நான் தான் ஏற்கனவே முழிச்சாச்சுன்னு குல்லாகா கத்துறான். சும்புல்லா போய் படுத்துட்டான். அச்சோ பாவம் குல்லாகா. ஹுரம் பால்கனியில் நிற்கிறா. சுல்தான் பின்னாடியே வந்து அவளை டச் பண்ணுறாரு. மகிதேவரன் கூட ஹதிஜாவை பார்க்க போயிருந்தோம். அப்போ பேலஸில் நாங்கள் இளவரசியை பார்த்தோம். என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த பேலஸில் அவங்க எதுக்கு தங்கியிருக்காங்க? அந்த இளவரசி அவ்வளோ மதிப்புக்குரியவங்கன்னா ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்து கவனிக்கக்கூடாது என் சுல்தானான்னு ஹுரம் கேட்குறா. இங்கே வர்றது சரியா இல்லை, அவளை இங்கே யாரும் பார்க்கக்கூடாது இருக்க போகுதான்னு ஹுரம் கேட்க, ஆமாம், இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேச விரும்பலை, வா உள்ளே போகலாம், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி ஹுராமை கூட்டிகிட்டு போகிறாரு. குல்லாகா ஹாரமில் கேர்ள்ஸ் தூங்கிட்டு இருக்க இடத்துக்கு வரான். ஒரு பொண்ணு எழுப்பி பார்த்துட்டு, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க குல்லாகான்னு கேட்குறா. தூக்கம் இல்லாமல் நான் சாக போகிறேன், அந்த மனுஷன் என்னை தூங்கவே விட மாட்டான், கொஞ்சம் நகர்ந்துக்க, உங்கள் நடுவில் நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் என் குட்டிகளான்னு சொல்ல அந்த பொண்ணு நீங்கி படுக்கிறா. அவள் பக்கத்தில் போய் படுத்து உறங்குறான். அப்போ அந்த பக்கமாக தாய வராங்க. ஹாரம்லேருந்து பெரிய கொரட்டை சவுண்டு கேட்குது. உள்ளே போய் பார்க்குறாங்க. பொண்ணுங்க நடுவில் குல்லாக தூங்கிட்டு இருக்கான். குச்சியை வச்சு தட்டி எழுப்பி விடுறாங்க. உனக்கு அசிங்கமாக இல்லையா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தாயை கேட்க, ஏன் இங்கே வந்து படுத்துட்ருக்கேன்னு குல்லாக சொல்கிறான். நீ என்ன சொல்கிறேன்னு தாயை கேட்க, அவன் என்ன தூங்க விட மாட்டேங்கிறான், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் என் சுல்தானோட ஃபேவரட்டாக இருக்கேன், ஆனால் எனக்கு இந்த பெரிய ஹாரமில் தூங்குறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட இல்லைன்னு குல்லாக சொல்ல, நீ ரொம்ப ஃபேவரட்டுங்கிறதுனால உன்னை பிடிச்சவங்க தாயை சொல்ல எழும்பி போய்க்கிறாங்க. கலந்தரோட அணி இப்போ பலவீனமாயிருச்சு. அந்த பக்கம் அதிகபட்சம் 500 பேர் இருப்பாங்கன்னு பர்வானே சொல்கிறான். ஒரு நல்ல தளபதி தேவைப்படும் போது பின்வாங்கணும் அப்படின்னு இப்ராஹிம் பாஷா சொல்கிறான். அவன் துரோகம் பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது, அதை எப்போ உணர்றானோ அவன் பின்வாங்குவான்னு பர்வானே சொல்ல, பார்ப்போன்னு இப்ராஹிம் சொல்கிறான். துருக்கிய பேஸ் சிப்பாய்கள் அவங்க படைகளை திருப்பி அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஒருத்தன் கலந்தர் ஷா கிட்ட சொல்ல, ஆக அவங்களுக்கு தேவையானது இப்ராஹிம் கிட்ட கிடச்சிருச்சுன்னு கலந்தர் சொல்கிறான். நாம் என்ன பண்ணணும் கட்டளையிடுங்க, உங்களுக்காக நாங்கள் சாகக்கூட தயாராக இருக்கோம்னு அவன் சொல்கிறான். துப்பாக்கி பிடிச்சிருக்கவங்களுக்கு தான் ஒரு துப்பாக்கி சூட்லேயே எல்லாரும் இறந்துட்டாங்க. செத்து கிடக்கிற கலந்தரை பார்த்து கடவுள் இவனோட பாவங்களை மன்னிக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். 23 நாட்களுக்கு அப்புறமா இப்ராஹிம் பாஷா சுல்தான் பேலஸ்க்கு வரான். சுல்தானை சந்திக்கிறான். நீ இந்த கிளர்ச்சியை முடிவு கொண்டு வர இல்லைன்னு சொல்கிறா. இளவரசி கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் நான் மற்றவங்க இப்படி தான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன்னு சுல்தான் சொல்ல, கண்டிப்பாக அது உங்கள் முடிவு, ஆனால் இது மூலமாக என்ன நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு இப்ராஹிம் கேட்குறான். பார்காலி, இது ஒரு விளையாட்டு. நானும் என் நாட்டில் உள்ளவங்களும் காட்டு மிராண்டிகள்னு நினைக்கிற கிறிஸ்டியன்ஸ் கூட நான் விளையாடுற விளையாட்டு. எல்லாத்துக்கும் அப்புறம் இசபெல்லா ஹாப்ஸ்பர்க் பேரரசின் இளவரசரோட வருங்கால மனைவி. காஸ்டிலாவோடைய இளவரசி ஒரு கேத்தோலிக். அப்படின்னா என்னுடைய உண்மையான போட்டியாளர் கார்வி சார்லஸ். கூடிய சீக்கிரமே அந்த சார்லஸ் கதவுகளை நாம் தட்டுவோம். அப்புறம் நான் அவனுக்கு நல்ல பரிசு ஒன்று கொடுப்பேன். அவன் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பரிசுன்னு சொல்கிறாரு சுல்தான். ஆயுதத்தோட பலம் என்னன்னு எதிரிக்கு தெரியாததா இருக்கணும். பேச்சுவார்த்தையின் போது உன் கையில் இருக்கிற பலம் அதுதான். சரி பார்காலி, நீ போ, உன் குடும்பம் உனக்காக காத்துட்ருக்குன்னு சொல்கிறாரு சுல்தான். இப்ராஹிம் அங்கேருந்து போகிறான். இதுதான் ஃப்ரெட்ரிச் கூட பேச சரியான நேரம்னு சுல்தான் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு போகிறான் பேலிபே. வேட்டிக்கன் சிட்டியில் போப்பை பார்க்க ஃபெர்டினாண்ட் வந்திருக்கான். உங்கள் முன்னிலையில் நான் முழு விசுவாசத்தோடு மண்டிடுறேன். என்னோட கசின் ஃப்ரெட்ரிச் சுல்தான் சுலைமானால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கான். நான் உங்களுக்கு தகவல் சொல்ல விரும்புகிறேன். அவரோட வருங்கால மனைவி சுல்தானுடைய சிறைபிடியில் இருக்கும்போது தீ விபத்தில் இறந்துட்டதா சொல்கிறாங்கன்னு ஃபெர்டினாண்ட் சொல்ல, தீ விபத்தில் எரிஞ்சே அவள் சொர்க்கத்துக்கு போயிட்டாளான்னு போப் கேட்குறா. நான் நம்பலை, நம்மளால் அது நிரூபிக்க முடியாது, ஆனால் அதை நம்ம உண்மைன்னு நம்பினா ஏன் அது போருக்கான காரணமாக இருக்கக்கூடாது? இந்த போருக்கு கேத்தலிக் உலகத்தை கூப்பிடுங்கன்னு ஃபெர்டினாண்ட் சொல்கிறான். யார் இந்த போருக்கு சப்போர்ட் பண்ணுவா? தோற்கடிக்கப்பட்ட ஃப்ரான்ஸா, பிரிக்கப்பட்ட இத்தாலியா, இல்லை ஒஸ்மானியர்கள் கீழே இருக்கிற ஹங்கேரியனா? யார் பண்ணுவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போப் கத்துறாரு.
ஆனால் உன்னுடைய மூத்த சகோதரன் சார்லஸோட உதவி இருந்ததுன்னா நீ போற ஆரம்பிக்கலாம். பார்க்க போனால் அதுவும் கஷ்டம்தான் தோணுதுன்னு போப் சொல்கிறாரு. இப்ராஹிம் பேலஸ்க்கு வரான். கார்டனில் பில்லோஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா நிகார். கார்டனில் சிலைகள் எல்லாம் மூடி இருக்கிறத இப்ராஹிம் பார்க்குறான். நிகார் இப்ராஹிமை பார்த்ததும் பக்கத்தில் வந்து வெல்கம் பண்ணிட்டு நீங்கள் நல்லபடியாக திரும்பி வந்துட்டீங்கன்னு சொல்கிறான். அவன் சிலைகள் மூடி இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன முட்டாள்தனம், இது யார் மூடுனான்னு இப்ராஹிம் கேட்க, ஹதிஜா சுல்தான் கட்டளைப்படி தான் இதை மூடி வச்சுருக்காங்கன்னு நிகார் சொல்கிறா. இப்போவே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறான். ஆனால் ஹதிஜா சுல்தானான் நிகார் இழுக்க, உன்னை நான் செய்ய சொன்னதை செய்யின்னு கத்திட்டு போகிறான். இந்த விஷயத்தில் நாங்கள் இன்வால்வ் ஆகுறத நீங்கள் விரும்பலையான்னு ஃபெர்டினாண்ட் கேட்க, இல்லை, ஆனால் நீ புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்கணும். சுல்தான் சுலைமான் ஹங்கேரியன் சாம்ராஜ்யத்தை யார்கிட்ட விட்டுட்டு போனாருன்னு போப் கேட்க, சஃபோலியா கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க, ஆனால் இதுவரை முடிசூட்டலை. அவன் மார்ட்டின் லூயருடைய சப்போர்ட்டர் தானேன்னு ஃபெர்டினாண்ட் கேட்க, ஒரு ராஜாவை வைக்கிறதுக்கு பதிலாக கேத்தோலிக் சர்ச்சால் தடை செய்யப்பட்ட ஒருத்தரை நம்பினா பூடா பேலஸில் நாம் சொல்கிறவங்கள ராஜாவை உட்கார வச்சா சுல்தான் சுலைமானோடைய கைகள் அங்கே பலவீனமாகும். மேற்கில் அவனோட சாகசம் முடிவடையும்னு போப் சொல்கிறாரு. ஹதிஜா ரூமுக்கு இப்ராஹிம் கதவை திறந்துட்டு வரான். வரது நிகார்னு நினச்சி, நிகார் இன்னும் ஒரு தகவலும் இல்லை, எப்போ இப்ராஹிம் திரும்பி வருவாருன்னு கேட்க, நான் வந்துட்டேன்னு இப்ராஹிம் சொல்ல, திரும்பி பார்த்து சந்தோஷத்தில் ஹக் பண்ணுறா. இது கனவா இல்லை நிஜமா, நீங்கள் வந்துட்டீங்களான்னு கேட்குறா ஹதிஜா. குழந்தைய கையில் எடுத்து மெஹ்மதுன்னு கூப்பிடுறான். நாங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருந்தோம், 2 மாதம்தான், ஆனால் எங்களுக்கு வருஷமே போன மாதிரி இருந்தது, வந்துட்டேன். நமக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு இப்ராஹிம் சொல்ல, இளவரசியவா சொல்கிறீங்க, ஹண்டிங் லாட்ஜை புதுப்பிக்கிற வர இங்கேயே தங்கட்டும்னு என் சகோதரர் சொல்லியிருக்காரு, முடிய போகுது, இன்னும் 1 வாரத்தில் முடிஞ்சிரும்னு சொல்கிறா. இப்ராஹிம் மறுபடியும் போகக்கூடாதுன்னு ஹதிஜா சொல்லிக்கிறான். பேலிபே இருட்டறைக்கு வரான். ஃப்ரிட்ரிச் கிட்ட எந்திரி, நாம் போகணும்னு சொல்கிறான். நீங்கள் என்னையும் கொல்ல போகிறீங்களான்னு ஃப்ரிட்ரிச் கேட்க, நாங்கள் வேற யாரை கொன்னோன்னு கேட்குறான் பேலிபே. இசபெல்லாவை கொல்லலையா, அவள் என்னுடைய வருங்கால மனைவின்னு சொல்கிறான் ஃப்ரிட்ரிச். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அவங்க தீ விபத்தில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்ராஹிம் ஹதிஜாவை சிலைகள் எப்படி இப்படி ஆச்சு, யார் இதை ஓப்பன் பண்ணாங்கன்னு ஹதிஜா கத்துறா. நான் தான் சொன்னேன் என் சுல்தானா, நான் அதை பார்க்கணுன்னு நினச்சேன்னு சொல்கிறான் இப்ராஹிம். இல்லை இப்ராஹிம், உன்னால் இது முடியாது. இந்த சிலைகள் பேட் லக்கை தவிர்த்து நமக்கு வேறு எதையுமே கொடுக்கல. நான் அதை மூடி வைக்கலைன்னா உங்களால் திரும்பி கூட வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிகாரை கூப்பிட்டு மூட சொல்கிறா. சுல்தானா, இந்த சிலைகளை நான் கொண்டு வந்தேன், அதுங்களை என்ன செய்யணும்னு நான் மட்டும்தான் முடிவு பண்ணுவேன்னு இப்ராஹிம் சொல்ல, இப்ராஹிம் கூப்பிடுறா ஹதிஜா. என் சுல்தானா, உங்களையும் என்னையும் இந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்பட வைக்காதீங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு இப்ராஹிம் சொல்கிறான். அப்போ அங்கே இசபெல்லா வரா. இப்ராஹிம் பாஷா, நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களான்னு கேட்குறா. இளவரசி, ஆக எங்கள் மொழியை கற்றுட்டீங்கன்னு சொல்கிறான். வேறு வழி இல்லையே, நாள் முழுக்க எல்லாரும் இந்த மொழியை தான் பேசுகிறாங்கன்னு இசபெல்லா சொல்கிறா. கிரிட்டி அம்பாசடர்ஸை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். எங்களை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு அம்பாசடர்ஸ் கேட்க, எனக்கும் தெரியல, ஆனால் கொஞ்ச நேரத்தில் நாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு திரும்பும்போது வேலிவே வரான். பாருங்க யார் வராங்கன்னு பாருங்கன்னு கிரிட்டி சொல்கிறான். ஃப்ரிட்ரிச்சை கூட்டிகிட்டு வராங்க. எங்களோட அக்ரிமெண்ட் படி இளவரசரை நல்ல விதமாக ஒப்படைச்சிட்டோம், அவனை கூட்டிகிட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்கன்னு பேலிபே சொல்கிறான். நான் சொன்னேன்ல, நான் அவரை காப்பாற்றிடுவேன்னு சொல்கிறான் கிரிட்டி. உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு கொடுக்க 50,000 டக்கட்ஸ் கோல்டு எங்ககிட்ட வச்சுருக்கோம் அப்படின்னு அம்பாசடர் சொல்கிறத கேட்டுட்டு, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பேலிபே கத்த, ஒன்றும் இல்லை, அவங்க நன்றி சொல்கிறாங்கன்னு கிரிட்டி சொல்கிறான். அம்பாசடர்ஸ் ஃப்ரிட்ரிச்சை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. கிரிட்டி எல்னிகாவை வச்சு பேலிபேயை வெறுப்பேற்ற, துறைமுகத்தில் இருக்கிற கப்பல்களெல்லாம் உன்னோடதுன்னு கேள்விப்பட்டேன்னு பேலிபே கேட்க, ஆமாம் என்னோடது தான், அது உண்மைதான்னு கிரிட்டி சொல்கிறான். அப்போ கவனமாக இருந்துக்கோ, உங்ககிட்ட இழக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் பேலிபே. ஹுரம் சுல்தானை பார்க்க வர. அப்போ அங்கே நிற்கிற காவலாளிகள் சுல்தானா ரூமில் சுல்தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையாவா, எங்கே போனாருன்னு தெரியுமான்னு கேட்குறா. எங்களுக்கு எதுவும் தெரியல, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாருன்னு சொல்கிறாங்க. நிலுஃபர், என்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இப்போவே ஏதாவது செய்யணும்னு சொல்கிறா ஹுரம். நாம் என்ன செய்ய போகிறோம்னு நிலுஃபர் கேட்குறா. சுல்தான் வேலிதமை பார்க்க வந்திருக்காரு, ஏதாவது விஷயமானு வேலிதம் கேட்குறாங்க. சும்மா உங்களை பார்க்கலாம்னு வந்தேன் வேலிதம்னு சுல்தான் சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும், நாம் பேசி கொஞ்சம் நாளாச்சுன்னு. உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன்னு சுல்தான் சொல்ல, என் குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அந்த கடவுள் நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற வரையில் நானும் நல்லா இருப்பேன்னு வேலிதம் சொல்கிறாங்க. ரூமில் இருக்கிற எல்லாரையும் வெளியில் போக சொல்கிறாரு சுல்தான். கார்டனில் இசபெல்லா இப்ராஹிமை பார்த்து பேசுகிறா. சுல்தான் என்னை வந்து சந்திக்கவே இல்லை, என்னை விடுவிக்க போகிறதும் இல்லை, நீங்கள் எனக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறா. உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறத சுல்தான் ஒருத்தர் தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு இப்ராஹிம் சொல்கிறான்.
இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்தால் நான் என்னையே தொலைச்சிடுவேன் இசபெல்லா சொல்ல, ஏன் இங்கே உங்களை யாரும் நல்லபடியாக கவனிச்சிக்கலையான்னு இப்ராஹிம் கேட்க, இல்லை இல்லை, ஹதிஜா என்னை ரொம்ப நல்ல விதமாக நடத்துகிறாங்க. ஆனால் இது எதுவும் நான் கைதியாக தான் இருக்கேங்கிற உண்மையை மாற்றாதுல்லன்னு இசபெல்லா சொல்கிறா. உன் முகத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் வெளிச்சமாக இருக்குது, பளபளன்னு இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் இருண்டு வெளிரி போய் இருக்குது. நீ கோவப்படும் போது என்னாலே நம்ப முடியல, நான் வளர்த்த என் மகனா இது. உன்னை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது சுலைமான். ஏன்னு தெரியுமா? உன் இருண்ட பக்கத்தை பார்க்கும்போது உன் அப்பா என் கண்ணில் தெரிகிறாரு. சுல்தான் செலிமை நான் பார்க்குறேன். உன்னால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது என் மகனின் வேலிதம் சொன்ன டயலாக அப்படியே வேலிதம் கிட்ட சுல்தான் சொல்கிறாரு. உண்மையை சொல்லுங்கம்மா, உண்மையிலே அப்படிதான் நான் தோற்று போக மாட்டேன். இந்த கொடூரமான விளையாட்டுக்கு எந்த சக்தியும் என்ன பலி கொடுக்க முடியாது. என் சொந்த ரத்தத்தில் உள்ளவங்கள நான் எப்பவும் கொல்ல மாட்டேன், மற்றவங்களையும் செய்ய விட மாட்டேன். அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இது பொருந்தும். என் குழந்தைங்க, என் பேர குழந்தைங்க எல்லாருமே அவங்க சகோதரர் குழந்தைகளெல்லாம் ரத்தம் சிந்த விட மாட்டாங்க. ஒன்றா அமைதியாக பயம் இல்லாமல் வாழ்வாங்க. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நான் பண்ணிக்கிற சத்தியம்னு சுல்தான் சொல்கிறாரு. நிலுஃபர் இப்ராஹிம் பேலஸில் உள்ள கார்டனுக்கு வர, அங்கே இசபெல்லா இருக்கா. அவகிட்ட ஓடி போகிறா. நீங்கள் தான் இளவரசி இசபெல்லாவான்னு நிலுஃபர் கேட்க, ஆமாம், நீ யாருன்னு கேட்குறா இசபெல்லா. நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை இளவரசி, நான் சொல்கிறத நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. உயிரோடு இருக்கணும்னா இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்கிறான். யாரோ இசபெல்லா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணுறான் இப்ராஹிம். என்ன சொல்ல வர, நீ யாருன்னு கேட்குற இசபெல்லா. நான் உங்களை வார்ன் பண்ண வந்தேன். நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறனால ஹுராம் சுல்தான் சந்தோஷமாக இல்லை. உங்களுக்கே தெரியும், நம்ம சுல்தானோட உண்மையான மனைவி ஹுராம் சுல்தான் கூடிய சீக்கிரம் இங்கே வருவாங்க. இங்கே வரும்போது சுல்தான் கூட உங்களை பார்த்தாங்கன்னா அன்னைக்கு உங்கள் கதை முடிஞ்சிடும். போயிடுங்க, இல்லைன்னா செத்துடுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். வழியில் இப்ராஹிம் வந்து நிற்கிறான். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுல்தானை அனுப்பி விட்டாங்களா? இளவரசிட்ட என்ன பேசுனேன்னு கேட்குறான் இப்ராஹிம். நம்ம சுல்தானா அவங்கள நல்லா கவனிச்சிக்க சொன்னாங்க. ஏன்னா இளவரசி நம்ம சுல்தானுடைய விருந்தாளின்னு நிலுஃபர் சொல்கிறா. உங்கள் சுல்தானா கிட்ட சொல்லு, நம்ம சுல்தான் அவரோட விருந்தாளிக்கு தேவையான கவனிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று சொல்லு, என்னோட கண்ணு அவங்க மேலேயே இருக்கும். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் கவனிச்சிட்டே இருப்பேன். மூச்சு விடும்போது கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். அது அவங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புகிறான் இப்ராஹிம். வேலிபே ஜன்னல் வழியாக ஆர்மின் ரூமுக்குள்ளே வந்துட்டான். அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகுறா ஆர்மின். நீ என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? இன்னும் என்ன வேணும் என்கிட்ட இருந்து? தயவு செஞ்சு போன்னு சொல்கிறா ஆர்மின். உன் முகத்தை பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சில்ல, ராவும் பகலும் உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். அதான் என்னால் இருக்க முடியாமல் வந்துட்டேன்னு வேலிபே சொல்கிறான். இப்படி பண்ணாத, இங்கேருந்து போ, தயவு செஞ்சு போன்னு சொல்கிறா. எப்படி அவன் போக முடியும்? நீ இல்லாமல் அவன் எப்படி போக முடியும்? அதுலேயே நீ ஆர்வமாக இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்கிற செயினை எடுத்து பார்க்குறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா ஆர்மின். அப்புறம் ஏன் இந்த நெக்லஸை போட்டுட்ருக்க? சொல்லு, நீ என்னை காதலிக்கிறதானே அப்படின்னு சொல்கிறான் வேலிபே. இல்லவே இல்லை, என் அப்பா பாத்திர போகிற, தயவு செஞ்சு போன்னு சொல்கிறா ஆர்மின். சத்தம் கேட்டு அவங்க அப்பா லைட்டோட வராரு. வெளிச்சத்தை பார்த்ததும் வேலிபே ஜன்னல் வெளியே தப்பிச்சு போகிறான். கதவு திறந்து பார்த்த அப்பா விண்டோ திறந்து இருக்கிறத பார்த்துட்டு, உன்னை நினச்சி அசிங்கப்படுறேன், நான் உன்னை இப்படியா வளர்த்தேன்னு சொல்ல அப்பான்னு அவள் ஏதோ சொல்ல வரா. ஆனால் அவங்க அப்பா வாயை மூடிட்டு படுத்து தூங்குன்னு கத்துறாரு. புறம் தூங்கிட்டு இருக்கா. சுல்தானும் இசபெல்லாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கனவு ஒன்று வருது. அடித்து புரண்டு எழும்புறா. நிலுஃபர் ஓடி வந்து, என் சுல்தானா உங்களுக்கு ஒன்றும் இல்லையேன்னு கேட்குறா. பெருமூச்சு விட்டுட்டு, நீ எப்போ வந்தேன்னு கேட்குறா ஹுரம். கொஞ்ச நேரம் ஆச்சு, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்கிறா. கொஞ்ச நாளாக என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீ என்ன பண்ணின? இளவரசிட்ட பேசுனியா இல்லையான்னு ஹுரம் கேட்க, ஆமாம் நான் பேசுனேன் சுல்தானா, ஆனால் இப்ராஹிம் பாஷா என்னை பிடிச்சி கத்தி விட்டுட்டாரு. அவங்கள்ட்ட பேசுனதையும் அவர் பார்த்துட்டாருன்னு நிலுஃபர் சொல்ல, என்ன ஆச்சுன்னு ஹுரம் கேட்க, கண்டிப்பாக நான் எதையும் விட்டு சொல்லலை, ஆனால் அவருக்கே நீங்கள் தான் என்னை அனுப்பியிருப்பீங்கன்னு புரிஞ்சிருக்கு. அவரோட கண்கள் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் கவனிச்சிட்டே இருக்காராம். மூச்சு விடும்போது கூட கவனமாக இருக்கணுமான்னு சொன்னார். அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாருன்னு சொல்கிறா. அவன் மூச்சே கூடிய சீக்கிரம் நிற்க போகுது, அதுவே அவனுக்கு தெரியாதுன்னு அக்கலாக சொல்லிட்டு படுக்கிறா. ஹதீஜா இப்ராஹிம் பக்கத்தில் வரா. என் மேலே கோவமாக இருக்கீங்களா? எனக்கு புரியுது, ஆனால் தயவு செஞ்சு என்னையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இங்கே இல்லாதது என்னை கொல்லுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குன்னு நினப்பு என்னை இப்படியே பைத்தியமாக்கிடுச்சு. உங்களையும் நம்ம மகனையும் காப்பாற்ற நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிறா. ஆனா உங்கள் காதலுக்கு முன்னாடி நான் ஒரு அடிமை. எனக்கு காதலில் அவ்வளோ நம்பிக்கை. அதே மாதிரி தான் கடவுள் மேலேயும் முழு விசுவாசத்தோடு இருக்கேன். நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சார்ந்த ஒருத்தன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால், என் மேலே நீங்களும் நன்றியோடு இருந்தால் உங்கள் மகிழ்ச்சியும் நிலச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறீங்களான்னு இப்ராஹிம் கேட்குறான். நான் நம்புகிறேன்னு ஹதீஜா சொல்கிறா.
சுல்தான் மீட்டிங்கில் இப்ராஹிம் பாஷா கலந்தர் ஷாவோடைய கிளர்ச்சியை கட்டுப்படுத்தி குறைஞ்ச நேரத்தில் வெற்றியும் அடைஞ்சிருக்காருன்னு கிராண்ட் வைசியர்ஸ் முன்னாடி சொல்கிறாரு. உங்கள் முன்னிலையில் நான் இப்ராஹிமுக்கு பரிசளிக்க விரும்புகிறேன். செல்லல் சடே இதை எழுதிக்கோங்கன்னு சொல்கிறாரு. இப்ராஹிம் பாஷாவுடைய வருட வருமானத்தை 12 லட்சம் காயின்லேருந்து 20 லட்சம் காயினாக உயர்த்துறேன்னு சொல்கிறாரு. இல்லை வழக்கம் போல் அந்த 2 பேர் எத்தி பார்க்குறாங்க. ஃபிகா, நீ ஏதோ சொன்ன, பேரரசு சரியான வழியை கண்டுபிடிச்சிருச்சுன்னு பாரு. இப்ராஹிமுடைய சிற்பங்கள் திறந்து தான் இருக்குது. எல்லாம் அழுகின பிணம் போல் இருக்குதுங்க. அவன் தப்பை திருத்திக்கலைன்னா அவன் முடிவு வேறுபட்டதாக இருக்காதுன்னு சொல்கிறான். டவுனுக்கு போகலாம் மாத்ராக்சின்னு பேலிபே சொல்ல, நீங்கள் மறுபடியும் மாத்ராக்சி சொல்கிறான். நான் ஆர்மினை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறான். அப்போ அங்கே இப்ராஹிம் வரான். என்னை பற்றி புரளி பேசிகிட்டு இருக்க ஒரு கவிஞன் இருக்கான்ல, அவன் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னு கேட்குறான். நீங்கள் ஃபிகானியாவா சொல்கிறீங்கன்னு கேட்குறான் மாத்ராக்சி. ஆமாம் ஃபிகான், இன்னைக்கு நடந்ததை அவன்கிட்டையும் அவனே போல் நினைக்கிற அலட்சியமானவங்ககிட்டையும் போய் சொல்லுங்கள். அப்போ தான் கிராண்ட் வைசியர் இப்ராஹிம் பாஷா யாருன்னு புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறான் இப்ராஹிம். குதிரை சதகத்தை கடந்து போகும்போது பார்த்தேன், இந்த இப்ராஹிம் பாஷா வந்ததும் வராதுமா அந்த சிலைகளை திறந்து வச்சுட்டான். மறுபடியும் அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சுட்டான்னு சொல்கிறான் ஃபிகானி. நம்ம கூட்டத்தில் இருந்த ஒருத்தன், நம்ம சுல்தான் இப்ராஹிம் பாஷாக்கு பரிசு கொடுத்துருக்காரு, அவரோட சம்பளத்தை 2 மில்லியன் காயினாக உயர்த்திருக்காருன்னு சொல்கிறான். நம்ம சுல்தான் ரொம்ப தாராள மனசு உள்ளவர். பாஷா பணக்காரர் ஆகிட்டே இருக்காரு, நிறைய பவரும் கிடச்சிட்டே இருக்கு. யார் இப்ராஹிமை ஸ்டாப் பண்ண முடியும்னு ஃபிகானி கேட்குறான். மார்க்கெட்டில் ஜோஷுவாவை பார்க்க வராங்க, கடை பூட்டி இருக்குது. இது சாத்தியமே இல்லை, எல்லாருக்கும் முன்னாடியும் ஜோஷுவா கடையை திறந்துருவாருன்னு மாத்ராக்சி சொல்கிறான். பக்கத்தில் கடையில் உள்ளவங்கள்ட்ட ஜோஷுவா எங்கேன்னு கேட்குறான் பேலிபே. விடிய காலையில் வந்து கடையை திறந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னதாட்டு சொல்கிறாங்க. ஏதோ நடக்குதுன்னு பேலிபே சொல்கிறான். ஆர்மினை எங்கிட்ட இருந்து பறிச்சிட்டு போகிறாங்கன்னு மாத்ராக்சி சொல்கிறான். இப்ராஹிம் சுல்தானை பார்க்க ரூமுக்கு வரான். சுல்தான் இருக்காரான்னு காவலாளிகள்கிட்ட கேட்க, ஆமாம் இருக்காரு, ஆனால் ஹுரம் சுல்தானா உள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஹுரம் பேசித்தை கூட்டிகிட்டு சுல்தானை பார்க்க வந்திருக்கா. அவர் பேசித்தை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ போலவே எப்பவும் இருக்கணும்னு சொல்லி அன்பாக சொல்லிக்கிறாரு. இப்ராஹிம் நடந்துக்கிட்டு இருக்கான். அப்போ சுல்தான் சேம்பரில் பேசுகிறது கேட்குது. இப்ராஹிம் திரும்பி வந்தாச்சு, அவரோட மகன் கூட அவர் இணைஞ்சாச்சுன்னு ஹுரம் சொல்கிறான். என் ஹதீஜா சந்தோஷமாக இருப்பான்னு சுல்தான் சொல்கிறாரு. சரிதான், அவர் வந்ததும் அந்த சிலைகளை திறந்துட்டதா சொல்கிறாங்க. ஹதீஜா சுல்தானும் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருப்பாங்க, இதுக்காக சண்டை போட்டுக்க மாட்டாங்கன்னு நம்புறேன்னு ஹுரம் சொல்கிறா. பேசித்தை ஹுரம் கையில் கொடுக்குறாரு சுல்தான். அவரோட வருமானத்தையும் கூட்டிட்டேங்க. அவரோட பொருளாதார நிலைமை இப்போ எல்லாருமே பேசுகிற அளவுக்கு சிறப்பாயிடுச்சு. ஆனால் இப்ராஹிம் அவரோட காதுகளை மூடிட்டாரு. அதில் யார் சொல்கிறதையும் கவனிக்க முடியல. அவரோட நடைமுறைகள் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. இது வாய்ப்புகளை சரிசமமாக பிரிக்க நினைக்கிற மாதிரி இருக்குது. இப்ராஹிம் பாஷாவை அவனை உங்களுக்கு சரிசமமாக நினைக்க வைக்கணும்னு சொல்ல, போதும் நிறுத்து ஹுரம், உன் எல்லையை மீறாத. யார் அவங்கள எனக்கு சமமாக நினைப்பாங்க? என்னோட மக்களா, என்னோட அடிமைகளா, என் ஹாரத்தை சேர்ந்தவங்களா சொல்லுன்னு கத்திட்டு அங்கேருந்து போகிறாரு சுல்தான். வெளியே வந்ததும் சுல்தான் சும்புல்லா கிட்ட இப்ராஹிம் பாஷா பேலஸ்க்கு வண்டி எடுக்க சொல்கிறாரு. பதறி போய் உட்கார்றா ஹுரம். அப்போ மகிதேவரன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நீயும் தப்பு பண்ணுவ, சுலைமானை உன் கையால் அவர்கிட்ட கொடுப்ப, நீ அவரை தொலைப்பேன்னு சொன்னதை நினச்சி பார்க்குறான். சும்புல்லாவும் நிகாரும் இசபெல்லா கிட்ட வந்து எங்கள் கூட நீங்கள் வரணும்னு கூப்பிடுறா. எப்படி வரணும், எங்கே வரணும்னு கேட்குறா. காவலாளிகளை வச்சு கூப்பிடுறான் சும்புல்லா நிகார்கிட்ட, நீயும் என் கூட வா, இந்த பொண்ணை என்னால் தனியாக சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு வண்டியில் இசபெல்லாவை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்மினாவையும் மேலக்கியும் அங்கேயே நிற்க சொல்கிறான் குல்லாகா. கூட நிகார் கல்ஃபா போகிறா. இசபெல்லாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அரசல் vlogs.